இல்லை சரி, நான் மீண்டும் வருகிறேன். இது ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவிற்கு அந்த வெற்றி வாய்ப்பை தேடி தருமா, அதற்கான சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத குறித்து தான் கேட்டிருந்தேன். குறிப்பாக ஆர்கே நகரில் கூட மீண்டும் அவர் போட்டியிடுவது குறித்த பார்வையும் கூட இருக்கிறது. அது எந்த அளவிற்கு அவருக்கான வெற்றி வாய்ப்பை தேடி தரும் அப்படிங்கிறது. தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கு இது வழிவகுக்குமா? மணியன், நான் மீண்டும் வருகிறேன் உங்களிடம். நான் திருப்பி வரேன் மணியன். திரு முருகானந்தம், அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கி தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து தொகுதிகளே 41 இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்தெந்த தொகுதிகள் என்பதற்கான தொகுதி பங்கீடுக்கெல்லாம் இன்றைக்கு தான் குழுவே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவங்க 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவித்து களம் இறங்கிவிட்டார்கள். 9ஆம் தேதி பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார் தமிழக முதலமைச்சர். மக்களே சந்திக்காத முதலமைச்சர் என்றெல்லாம் நீங்கள் விமர்சனம் வைத்தீர்கள். அவர் ராதாபுரம் கடைசி திருநெல்வேலி மாவட்டத்துடைய கடைசி தொகுதி வரை சென்று மக்களை சந்திப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் யோசித்து தொகுதிகளை பங்கீடு செய்து போவதற்குள் அவர் நெடுதூரம் பயணித்திருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெண்ணடைவா இல்லையா? அல்ல, அப்படிலாம் ஒரு பின்னடைவு இல்லை. டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு கூட்டணிகளுக்குள்ள தொகுதி பங்கீடுகளுக்கான எண்ணிக்கை தீர்மானிக்கிறது, அது எந்தெந்த தொகுதிகள்ங்கிறத கண்டறிகிறது, அந்தந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கண்டறிகிறது, வேட்பாளர் தேர்வு, இப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் தான். இது மற்ற ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு கட்சிகளில் இதுக்காக காலங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறது, அதுக்கு போதுமான காலங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒரு வரைக்கும் எந்த வரைக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் தரும் அப்படின்லாம் நாங்கள் நினைக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு பிரிந்து செல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் பலவீனப்பட்டிருக்கிறதா? இல்லை, காங்கிரஸ் பலவீனப்படவே இல்லை. குறைத்து மதிப்பிடக்கூடாது. குறைத்து மதிப்பிடவே கூடாது. பின்னையும் திமுக உங்களை குறைத்து மதிப்பிட்டது? குறைத்து மதிப்பிடவே இல்லையே. 63 தொகுதிகள் கடந்த முறை கொடுத்திருந்தார்கள், இந்த முறை 41 தொகுதிகள். சார், அதாவது ஒரு ஜனநாயகத்தில் சரியாதான் மதிப்பிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை சார், ஜனநாயகத்தில் கூட்டணிகள் அமைக்கிற போது நம்முடைய பொது இலக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக சில கூட்டணிகளில் சில இடங்களை நாம் விட்டுக் கொடுக்கறதோ ஒரு புரிந்துணர்வு வரதோ ஒன்றும் தவறில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா கூட 2011 தேர்தலில் திமுகவிற்கு இதை விட அதிகமான கட்சிகள் திமுகவோடு இருந்தார்கள். அன்றைக்கு உங்களுக்கு அது மிக அதிகபட்ச தொகுதிகள் 63, அது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை 3 தொகுதிகளை பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த முறை 5 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 3 தொகுதிகள், இந்த முறை 5 தொகுதிகள், எல்லோருக்கும் 2 தொகுதிகள் அதிகப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு கடந்த முறை கொடுத்ததை விட குறைத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எங்களை சரியா தான் மதிப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா அல்லது குறைத்து மதிப்பிட்டு? நான் அப்படி சொல்லவே முடியாது. இது என்னன்னா, நீங்க சொல்றது போன தடவை கூடுதலான தொகுதிகள் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம், இந்த தடவை குறைவான தொகுதிகளில் போட்டிடுறோம் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. இது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஏன் கூடுதலாக? அவங்க போன தடவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாங்க, இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக தன்னுடைய வழக்கமான இது அடிப்படையில் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. வழக்கமாக கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏன் கொடுக்கல? இல்லை, ஒரு விஷயத்தை வருது. இது ஒரு விஷயம் இல்லை. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் பிளவுபட்டது காங்கிரஸ் ஒரு பலவீனப்படுத்தி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு வேலை நினைச்சிருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸுக்கான இலக்கு என்பது ஜெயலலிதா தலைமையில் இயங்குகிற மக்கள் விரோத எதேச்சிகார அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்துவது என்பது. யாருக்கு? எங்களுக்கு. உங்களுக்கு அதை வீழ்த்துவது. அந்த பொது நோக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். அந்த கூட்டணியில் சில விட்டு கொடுத்தல்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் இன்றைக்கு காலையில் செய்தியாளர்கிட்ட பேசும்போது இது குறித்து நாங்கள் மனநிறைவு அடைந்து இந்த 40 கூட அந்த பொது நோக்கத்திற்காக விட்டு கொடுத்துருக்கலாமே. அது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் அது எப்படி முடியும்? அது போட்டி பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் உங்களுக்கான சரியான இடங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன். அது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லிட்டார். இந்த காம்ப்ரமைஸுக்கு நீங்க தயார். காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடம் தேவையும் நிர்பந்தமும் இந்த அணியில எந்த இடத்துல வந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல, ஏராளமான கட்சிகள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது, அந்த நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ் பெரிய மனதோடு விட்டு கொடுக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சூழல்கள் இருக்குது. அதை ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. ஒவ்வொரு தேர்தல்களும் அதுல கலங்காணக்கூடிய கட்சிகளும் அதற்கான சூழல்களும் வெவ்வேறையா இருக்கு. அதனால நாம இந்த மாதிரியான சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இந்த இடத்துல இருந்து ஐநாட்டு நகர் நீங்க ஏதோ ஒரு இடத்துல 234 தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலமாக குறைந்தபட்ச தனக்கான பெரும்பான்மையை பெற முடியும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக அதிமுகவின் செயல்பாட்டை ஒரு பக்கம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வைக்கக்கூடிய நிலைமையில, இன்னொரு பக்கம் திமுக கடந்த முறை கொடுத்ததை விட காங்கிரஸிற்கான குறைவான தொகுதிகளை கொடுத்திருப்பது, திமுகவுமே தன்னுடைய சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் முடிந்த அளவிற்கு அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலமாகவே தனிப்பெரும்பான்மையை பெற முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டுமே இந்த தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான ஒரு மனநிலையின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா அல்லது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடா? கட்டாயம் தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இல்லை. தனித்த பெரும்பான்மை பெற முடியாது என்றுதான் அதிமுக தலைமையும் கூட தங்களை நாடி அல்லது இவர்கள் நாடி சென்று அழைத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்த கட்சிகளுக்கு கூட எங்கள் சின்னத்திலேயே போட்டியிடு என்று சொல்லுவது ஜனநாயக மீறல் என்பது பொதுவான பார்வை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனத்துடைய வெளிப்பாடு தான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை.
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அக்கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதும் நம்பிக்கை இல்லை, தமிழக மக்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. தன்னை நாடி எந்த ஒரு கட்சியும் வராத ஒரு பட்சத்தில் வேறு வழியின்றி காங்கிரஸை நாடியது, காங்கிரசும் அக்கட்சியை நாடுகிறது. நாடுகின்ற இடத்தில் இவர்கள் இருவருமே ஒரு பொதுவான ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த கூட்டணி அமைந்ததாக இன்றைக்கெல்லாம் சொல்லப்படுகின்றது. உள்ளபடியே பார்த்தால் காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இதிலெல்லாம் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பெற்ற தோல்விகளை வைத்து பார்க்கும் பொழுது ஒருவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலிருந்து காங்கிரஸ் கட்சி என்பது வெகு தூரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது என்பது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 41 இடங்களை கொடுத்திருப்பது என்பது திமுக, அது சந்திக்கின்ற பல்வேறுபட்ட ஊழல் உள்ளிட்ட வழக்குகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு அகில இந்திய கட்சியின் துணை தேவை என்பதும், எதிர்காலத்தில் டெல்லி அரசியலில் நமக்கும் ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த அளவிற்கு அது இறங்கி சென்று காங்கிரஸிற்கு அந்த அளவுக்கு மட்டுமே அதை சுருக்கி பார்த்துட முடியுமா? ஏன்னா காங்கிரஸை நீங்க காங்கிரசினுடைய நீங்க விரிவான பார்வைன்னு வைக்கிறீங்க. காங்கிரசினுடைய மதிப்பீடு உங்களுடைய மதிப்பீடு அவ்வாறாக இருந்தாலும் கூட கை சின்னத்தினுடைய மதிப்பீட்டிற்கான இடங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்றைக்கும் கிராமங்களில் பதிந்திருக்கக்கூடிய சின்னம் அப்படிங்கிறது கை இடதுசாரியுடைய கதிரவாள் சுத்தியல் போன்ற சின்னங்கள் நீண்ட காலமா தேர்தல் அரசியல் இருக்கக்கூடியவர்கள். இது பதிந்த அளவிற்கு இன்ன பிற சின்னங்கள் பதியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது இல்ல. சின்னங்கள் பதிவது என்பது ஒன்று, அக்கட்சி எதை செய்து அந்த சின்னங்களை தக்க வைக்கின்றது என்பது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தமாக காங்கிரசிடமிருந்து பிரிந்து செல்லாமல் இருந்ததால் கூடுதலாக இடங்களை பெற்றிருக்க முடியுமா? நிச்சயமாக அவர்கள் பெற்றிருப்பார்கள். கலைஞரும் கொடுத்திருப்பார். நான் அதான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு இல்லாத நம்பிக்கை, அதே நேரத்தில் அதிமுகவினுடைய தலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அரசியல் விழிப்புணர்வும் இல்லை என்கின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை அதீதமாக இருக்கின்றது. அது கூட இல்லாத நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதனால் தான் நீங்கள் பார்த்தீர்களானால் சில கட்சிகளுக்காக அவர்கள் வழிமேல் வெடி வைத்து காத்திருந்தார்கள் என்பது தமிழ்நாட்டில் இருப்ப அனைவருக்கும் தெரியும், அரசியல் பார்வையாளர்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்திய அரசியலில், அகில இந்திய அரசியலில் நாங்களுக்கு இன்னும் ஒரு பற்றுதல் வேணும்ன்றது ஒரு தேசிய கட்சி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே காங்கிரஸை விடக்கூடாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறாங்க. சரி, செல்லும் ஏதோ குறிப்பிட. அதாவது என்னமோ நாங்கள் மக்களே அவங்களுக்கு விழிப்புணர்ச்சியே இருக்கிற மாதிரி நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் இப்போ ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க. அது முழுக்க தவறு. மக்களுக்காக, மக்களால் என்று மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படுத்தக்கூடிய, செயலாற்றக்கூடிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களைத்தான் எஜமானர்களாக நினைக்காங்க. அதனால நான் எல்லாருக்குமே மக்கள் தான் எஜமானர்கள். அவர் சொன்ன கேள்வியோட ஒரு துணை கேள்வி அவர்கிட்ட கேட்டு நான் திரு தமிழ்மணியன் அவர்களிடம் இன்னும் கூடுதலாக 2 கேள்விகள் மீதம் இருக்கின்றன. இதுல ஆர்கே நகர் தொகுதியை அவர் மீண்டும் தேர்ந்தெடுத்திருப்பது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? ஆர்கே நகர் தொகுதியில் ஏன்னா பெரும்பாலான அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வேறு தொகுதிகளுக்கு மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆர்கே நகரிலே போட்டியிடுகிறார் என்று சொன்னார். அந்த தொகுதிக்கு இந்த 1 ஆண்டு காலகட்டத்திற்குள் அவர் செய்த ஏதோ அவர் ஒரு நம்பிக்கை வைக்கிறார், நாம் அந்த தொகுதிக்கு இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறோம், இந்த நல்ல விஷயங்கள், நலத்திட்டங்கள் நமக்கு வெற்றியை தேடித்தருமா அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு தானே? இல்லை, எப்படியும் வெற்றி பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. என்ன தொகுதியில் நின்னாலும், எந்த தொகுதியில் நின்னாலும். அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதியில் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் வெளிச்சு ரொம்ப பேச முடியாது அந்த இடத்துல. அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, இவர்கள் எல்லாம் எதையெல்லாம் நம்பி இந்த தேர்தலில் நிற்கின்றார்கள் என்றெல்லாம் தனி விவாதம். நான் வரேன் திருப்பி இந்த திரு தமிழ்மணியன் அவரிடம். திரு மணியன், ஆர்கே நகர் தொகுதியை மீண்டும் தேர்ந்தெடுத்திருப்பது அப்படிங்கிறது அந்த தொகுதியில் அவர் நலத்திட்ட உதவிகளை செய்திருப்பதனுடைய வெளிப்பாடு, அது கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா பல அமைச்சர்கள் தொகுதி மாறி இருக்கிறார்கள். உண்மை அது. வெள்ள நிவாரண பணிகள் என்கிற பெயரில் அந்த தொகுதிக்கு மிக கடுமையான முறையில் விசேஷமான கவனிப்புகள் தொடர்ந்து ஓராண்டு முழுவதும் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் அங்கே ஒரு புதிய கல்லூரியும் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால இடைவெளியில் அங்கே தொழில் மையம் உருவாக்கப்பட்டு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை தேடித்தருவதற்கான சூழல்களும் அங்கே இருந்த பல அடிப்படையை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு ஆர்கே நகரை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜெயலலிதாவின் மீதோ அதிமுக ஆட்சியின் மீதோ மிக கடுமையான கோபத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஜெயலலிதா நினைக்கிறார். அதைவிட ஆர்கே நகர் எப்பொழுதுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலுவான கோட்டையாகத்தான் விளங்கி இருக்கிறது.
எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அதிகபட்ச அனுதாபிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அது இருப்பதனாலும் இந்த ஓராண்டு காலத்தில் தன்னுடைய முதல்வர் தொகுதி என்கிற அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய விசேஷ கவனங்களும் சேர்ந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பை எளிதாக தேடித்தரும் என்று தான் நான் நம்புகிறேன். திரு மணியன், இதோடு சேர்த்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் உங்களை போன்றவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் பாஜக அணியை ஆதரித்தீர்கள். ஈழ விவகாரத்தை மையப்படுத்தி திமுக காங்கிரஸிற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே ஒரு அணியை கட்டமைத்து அதை குறித்து ஒரு தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டீர்கள். இந்த முறை மீண்டும் திமுகவும் காங்கிரஸிலும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். இந்த வர இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஈழ விவகாரம் பெரிய அளவில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நம்பலாமா? ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் திமுகவும் காங்கிரஸும் மீண்டும் கரம் கோர்த்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் மக்களை சந்திக்கிறார்கள் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்களாம் முன் வச்சிருந்தீங்க. வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையில் ஈழம் சார்ந்த பிரச்சனைக்கு இடமில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், ஈழம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து மிக அதிகமாக இங்கே பேசுவதற்கான வாய்ப்பை ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே தரவில்லை. ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இன்றைக்கு வடக்கு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தெரிவிக்கக்கூடிய பல்வேறு செய்திகளினாலே தான் எங்களுக்கு சிரமங்கள் வந்து சேருகின்றன என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற சம்பந்தம் அவர்களும் இதே போன்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் EPRLF அதில் இருக்கக்கூடிய ஈழம் என்கிற பெயரையே எடுத்து விடுவது என்ற முடிவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குள்ளேயே பல்வேறு விதமான தடுமாற்றங்கள் இருக்கிற நிலையில் தனியீழம் குறித்து இங்கே மிக கடுமையாக குரல் உயர்த்தி பேசுவதன் மூலம் ஒரு பெரிய பாதிப்பை மக்களிடையே கொண்டு வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை ஈழப்பற்றாளர்களுக்கே இன்று இல்லை. இதில் மிக முக்கியமாக ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். 2009 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த நேரம்தான் அந்த வடக்கு தெற்கு பகுதிகளை சிங்கள இராணுவம் கைப்பற்றியதோடு நிற்காமல் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட மாபெரும் அவலத்தை இந்த இனம் சந்தித்தது. இரத்த ஆறு ஓடியது. பிரபாகரனே உயிரோடு இருக்கிறாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்கிற அளவுக்கு மிக மோசமான சூழல் இருந்த அந்த கணத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஈழம் சார்ந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த ஈழப் படுகொலைக்கு காரணமாக இருந்த மத்திய அரசில் தலைமை வகித்த காங்கிரசும் அதனோடு துணையாக இருந்த திமுகவும் சேர்ந்து பெருவெற்றியை பெற்றார்களே. எனவே அந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஈழம் சார்ந்த உணர்வு மக்களிடையே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மாறுபட்ட முடிவை தர முடியாத சூழல் நாம் நேரடியாக பார்த்திருக்கிற நிலையில் இன்று சட்டமன்ற தேர்தலில் ஈழம் சார்ந்த பிரச்சனை பெரிதாக விஸ்வரூபம் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நன்றி திருமணியன். தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். ஈழம் சார்ந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த தேர்தலில் இருக்காது என்று சொன்னால், கடந்த 2014 தேர்தலில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டதா, உங்களை போன்றவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக தோல்வி அடைந்ததற்கு அது ஒரு பெரிய காரணம் என்று சொன்ன வாதங்கள் இன்றைக்கு காலம் அதை மாற்றியிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்கள் கருத்தில் நீங்களே மாறுபடக்கூடிய ஒரு தேவை வந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்புகிறது. இது போன்ற கேள்விகளோடும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம். இடைவேளைக்கு பிறகு மத்தியில் ஆர்கே நகர் தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுகவின் அல்லது இன்னபிற கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநங்கை தேவி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைகிறார் சேலத்திலிருந்து நேரலையில். தேவியோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.